இதில் அடுத்த பட்சமாக வருது மேல்ஸ்க்கு நான் சொல்கிறது, ஆல்கஹாலிக் அடிக்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப வருஷமான ஆல்கஹால் எடுக்கிறேன் அப்படின்னா உங்கள் பிரெயின் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்கஹால் வந்து டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுறது நம்மளோட பிரெயினை தான். அது டீஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லேயே வந்து பேரலைஸ்ட் ஆனவங்க, இந்த ஸ்ட்ரோக் வர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆல்கஹாலாக இருக்கும். அவங்க ஆல்கஹாலிக் அடிக்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கே மாற்றிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்க வேண்டாம். அவங்க இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாலும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். நான் இன்னும் மெயினாக நான் சொல்கிறது, இங்கே நான் ஓபியில் பார்க்குறது, இந்த 20 to 25 வயசில் இருக்கிறவங்க இந்த காலை உணவு ஸ்கிப் பண்ணுறதை நான் இங்கே பார்க்குறேன். அவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், பிரெயினுக்கு நீ ஃபுட்டு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற, பிரெயின் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னா தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க.